இந்த சபை எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. இந்த உடைய சபை மேய்ப்பர், எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர். தேவன் அதனால பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அதனால சாத்தானும் ஊழியக்காரர் மீது நோக்கம் வைத்திருக்கிறான். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி இந்த சபை மேய்ப்பருக்காக, உங்க மேய்ப்பருக்காக நீங்க ஜெபிக்க போறீங்க. பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்க ஜெபிக்கணும்னு எபேசியர் 6:18 வாசிக்கிறோம். ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில உங்க பாஸ்டரை கண்முன்னால நிறுத்தி, எங்க மேய்ப்பருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியாது, ஆவியானவருக்கு தெரியும். அவங்க தன் காரியத்தை உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, ஆவியானவருக்கு தெரியும். எல்லாரும் அந்நிய பாஷையில் 5 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தகபந்தலபா ஷரகபந்தலபதும் பந்தகுதுடுடலந்தலபா ஷரகபந்தலும் பதகபந்தலதுடர ஷரபகபந்தலபும் பதகபந்தலதுடரந்தர ஷரகபந்தலபகும் துடலமகாத பந்ததுடலந்தல ஷரபகபந்தம் பந்தபதுடரந்தரப ஷரகபந்தலபகும் துகபந்தலதா டரந்தர ஷரகபந்தலபகும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உம்முடைய இரத்தத்துகள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். விரோதமாய் எழும்புகிற பொறாமையின் ஆவிகள், விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படட்டும். விரோதமாய் செய்யப்படுகிற மந்திரவாத பில்லிசனிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். மந்திர கிரியைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். துகபந்தலபா ஷரகபந்தலபகும் துடலதலகபந்தலதர ஷரபகபகும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த சபை பார்த்த கம்ஃபர்ட் சபையே, நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். இதான் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம். இந்த வருடத்தில் இந்த சபை பல மடங்காய் பெருக போகிறது. நான் உன்னை பெருக பண்ணுவேன். உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் பெருகணும், அப்படியே நின்று கொண்டே இருக்கிறோம், ஒரு ஆசீர்வாதத்தின் பெருக்கமே இல்லை. ஆண்டவர் சொல்ல, இந்த வருடம் கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். வருமானத்தை பெருக பண்ண போகிறார். உங்களுடைய அபிஷேகத்தை பெருக பண்ண போகிறார். உங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ண போகிறார். உங்களுடைய ஜெப வாழ்க்கையை பெருக பண்ண போகிறார். ஊழியத்தை பெருக பண்ண போகிறார். ஆத்ம பாரத்தை பெருக பண்ண போகிறார். சபையை பெருக பண்ண போகிறார். நான் உன்னை பெருக பண்ணுவேன். பெருக்க பண்ணுவது மல்டிபிகேஷன், அதுதான் ஆண்டவருடைய சுபாவம். ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அப்படியே இருக்கட்டும்னு விரும்புகிறவர் அல்ல. கனி கொடுக்குது இந்த மரம் அப்படின்னு சொன்னால் அதில் திருப்தி அடைவதில்லை. இது அதிக கனி கொடு